சம்மர் கூல் டிலைட். எடுத்துருக்கிறது அரிசி, ஒரு பங்கு அரிசி, 3/4 பங்கு இந்த சாபுதானாங்கிற ஜவ்வரிசி. இந்த ரெண்டையும் நான் மிக்சியில் போட்டு ஸ்மால் ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைச்ச பின்ன இதையும் பொடிச்சு சேர்த்துக்க போகிறேன். அது கூட என்னெல்லாம் சேர்த்துக்கலாம்? கேரட் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேரட் இல்லாததுனால பீஸ், க்ரீன் பீஸ், பச்சை மிளகா, இஞ்சி, ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உருளைக்கிழங்கு துருவி வச்சுக்கணும். அது கூட என்ன சேர்க்க போகிறேன்? கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி கட் பண்ணி. இப்போ உப்பு, மோர். சம்மருக்கு அதிகமாக இந்த தயிர் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இதை நல்லா நம்ம சேர்த்து போகிறோம். அதோட இப்போ நம்ம செய்யறதை பார்க்கலாமா? இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், ஒரு ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, சிறு ரவையாகவும் இருக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம், அதனால் அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் அதுக்கேற்ற மாதிரியான உப்பை போட்டுருவேன். தேவைப்படும், ஏன்னா ஊறும் போது உங்களுக்கு தேவைப்படும். இப்போது நான் வச்சுருக்கிற சாமானெல்லாம் ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் உருளைக்கிழங்கு, பட்டாணி, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சரியா? ஒன்றா உள்ளி போட்டுட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்து வச்சிருக்கிற தயிர் எவ்வளோ ஊற்றலாம்? ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி, 4 கரண்டி, நல்லா குடிக்கிறேன். பார்த்து பண்ணணும். இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன் கொத்தமல்லி, கருவேப்பிலையை டிஷ்ஷஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த காய் சொரக்காய் போடலாம், பம்கின் போடலாம், அதாவது பரங்கிக்காய். அது ஒரு இனிப்பு கொடுக்கும், பட் ஓகே, நல்ல டேஸ்ட் இருக்கும். கேன் ஆட் சுகர், அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. பார்த்தீங்களா? ஒரு சின்ன இதுக்கே போட்டுட்டு அப்படி ஊற போதன்னு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். பார்த்தீங்களா? இதை காமிக்கிறதுக்கு தான் திறந்து வச்சுருக்கேன். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சட்னி அரைக்கணும். பாருங்கள், உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ், ஸ்டெம்மோடு இருந்தாலும் பரவாயில்ல, இது கூட அலம்பி ரெடியாக வச்சுருக்கேன். தென் ஆடிங் கோகனட் கொஞ்சமாக, இது வந்து மூங்குழி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்காம இது வந்து காஷ்மீரி சில்லி. ஓகே, காரம் இருக்காது, ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வேணால் கடைசியாக தண்ணிக்கு பதிலாக ஒரு கப் தண்ணி. வெயில் காலம் இல்லையா? எல்லாமே பாருங்கள், ஆரோக்கியமானது தான் நம்ம செய்யணும். அரைச்சிட்டு நம்ம ட்ரான்ஸ்பர் காமிக்க முடியல, அதனால நல்லா கலந்து. இப்போ நீங்கள் வேணும்னாக்கா இதுலேயே தாளிப்பு போட்டுக்கலாம். நான் கடாயில் வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன். இதை வந்து கலந்து வச்சுட்டு அது ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்ணெயை காய விட்டு கடுகு, சீரகம், எள்ளு 3 பொரிய விட்டுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க மாவை இதில் போட்டுக்கலாம். நல்ல முருகலாக ஜம்முன்னு வந்துருக்கு.
வச்சு சாப்பிட்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டின்னர். லைட்டாகவும் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து அரிசியை உடச்சி பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு சாப்பிடுதானே ஜவ்வரிசி, ரொம்ப டேஸ்ட்டு, சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டு. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.